ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதோட ட்ரெட்டு ப்ரொஃபைல் வந்து மாற்றி எடிட் பண்ணி ஒரு ஹோல் ஸ்டேர், அதாவது வந்து ட்ரெட்டை மட்டும் டிசைன் பண்ணி ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனிட் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ மேனேஜில் போய்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து யூனிட் வந்து செட் பண்ணலாம். யூனிட் வந்து சென்டிமீட்டர் அப்படி செட் பண்ணிக்கிறேன். சென்டிமீட்டர்னு செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு இப்போ ஆர்கிடெக்சர் போய்ட்டு ஸ்டேர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. போய்ட்டு ஒரு வால் வந்து கரெக்டாக ஒரு சப்போர்ட்டிங் வால் வந்து ரைட் சைடில் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதோட அன்கனெக்டட் வந்து லெவல் 2 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு ஒரு வால் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஓகே கொடுத்துருங்க. இந்த வாலை வந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்டேர் கேஸோட எட்ஜுக்கு இருக்கிறாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் எதுவும் ஆப்ஷனல் இருந்தால் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டெப்ஸை இந்த ஷவரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் கமாண்ட் கொடுத்து மூவ் பண்ணிடலாம். இப்போ அலைன் டூலை யூஸ் பண்ணி வாலுக்கு அலைன் பண்ணிவிட்டு இப்போ 3D வியூ போய் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு நார்மல் ஸ்டேர் கேஸ் வந்து ரெடியாக க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் ரயில் இதெல்லாம் நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ஸ்டேர் கேஸ் ஆப்ஷன் அந்த ஸ்டேரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எடிட்டிங் போயிடுங்க. எடிட்டிங் போயிட்டு இதோட ரைட் சப்போர்ட் இல்லை லெஃப்ட் சப்போர்ட் அது ரெண்டையுமே வந்து எடுத்து விட்ருங்க. இதில் ரன் டைப் போயிட்டு இதில் வந்து ரைஸரை வந்து எடுத்து விட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ட்ரெட்டு மட்டும் க்ரியேட் ஆகி ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதுலேயும் சில எடிட்டிங் போகணும். ஸோ அதில் வந்து இந்த ட்ரெட்டில் வந்து சில அதோட ப்ரொஃபைல் வந்து நம்ம மாற்றி நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இதை வந்து அந்த ட்ரெட்டிங் ப்ரொஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஒரு புது ஸ்டேர் கேஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து முதல்ல வந்து ஃபைலில் போய்ட்டு நியூ போய்ட்டு ஃபேமிலியில் மெட்ரிக் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒன்று செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ வந்து இதில் வந்து ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஸ்டேர் கேஸ் ப்ராஜெக்ட் போயிடுவோம். இதில் வந்து சவுத் வியூ போயிட்டு இதில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து லைன் கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ட்ரெட்டு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது நம்ம கொடுக்குற டிசைன் தான், எப்படி வேணாலும் நம்ம வந்து இதோட ப்ரொஃபைல் கொடுக்கலாம். சொந்தமான கொடுத்துட்டு நான் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் C கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் C கொடுத்துட்டு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் C கொடுத்துட்டு இப்போ ஃபேமிலி அதில் போய்ட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் V கொடுத்துட்டு இதை மூவ் பண்ணி கரெக்டாக சென்டரில் வச்சிடலாம். ஓகே, இதில் வந்து இப்போ வந்து சம் திக்னஸ் கொடுக்குறதுக்காக வந்து ஆஃப்செட் வந்து 1 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு 3 mm கொடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து கட் பண்ணி காமிச்சிருவோம். அப்போ தான் அந்த ப்ரொஃபைல் வந்து அதில் வந்து அப்டேட் ஆகும். ஒரு லைனை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு
ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து லோடு ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. லோடு ப்ராஜெக்ட் போயிட்டு இப்போ ஸ்டேர்கேஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட எடிட்டிங் டைப் போயிட்டு இப்போ போயிட்டு ரன் டைப்பில் போயிட்டு அதோட ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெட் டு ப்ரொஃபைல் போயிட்டு இப்போ ஃபேமிலி 2 அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிங்க இல்லையா, அந்த ப்ரொஃபைல் அப்டேட் ஆகி இந்த ஷேப்பில் வந்து அந்த ஸ்டெப்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ஸ்டெப்ஸோட ஸ்டைல் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கூல் ஸ்டேர் ப்ரொஃபைல் வந்து இப்படி தான் க்ரியேட் பண்ணி ஸ்டேர்கேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். இதில் போய்ட்டு மெட்டீரியல்ஸ் மாற்றணும் அப்படின்னா சொல்லி மெட்டீரியல்ஸ் மாற்றலாம். த்ரெட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த க்ரியேட் பண்ண மெட்டீரியல் ஏதாவது வுட் மெட்டீரியல், காங்கிரீட் மெட்டீரியல் எதனாலும் கொடுக்கலாம். அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த வாழையுமே வந்து கரெக்டாக அது யூனிஃபார்முக்காக அதே மெட்டீரியல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன்.